எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்மாவதி யக்ஷினி வசியத்தை பற்றி தான் பார்ப்போம். அதாவது எச்சினியில் பொதுவாக 64 வகைகள் உண்டு. அதில் ஒவ்வொரு எச்சினியும் ஒவ்வொரு விஷயத்துக்கு நமக்கு வந்து பயன்படும். அதே மாதிரி இந்த பத்மாவதி எச்சினி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வச்சு நீங்கள் வந்து அருள்வாக்கு சொல்லலாம். ஃபஸ்ட்டு முக்காலத்தையும் நீங்கள் கணிக்கலாம். உங்கள் காதில் வந்து பேசும், நீங்கள் முக்காலத்தையும் கணிச்சு நீங்கள் அருள்வாக்கு சொல்லலாம். இந்த பத்மாவதி எச்சினி சித்தி ஆயிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பொருள் திருடு போயிட்டுன்னு வைங்க. ஒரு பொருள் வந்து யாரோ திருடிட்டாங்க, அவங்ககிட்ட வந்து கேட்க வராங்க அப்படின்னா, அந்த திருடின பொருள் வந்து எந்த பொருள், அது யார் எடுத்தான்னு நீங்கள் பேர் கொண்டு சொல்லலாம். அந்த பொருள் இப்போ எந்த இடத்துல இருக்குது அதை கொண்டு நீங்கள் சொல்லலாம். எது இந்த பத்மாவதி எச்சினி வந்து உங்களுக்கு சித்தி ஆயிட்டு அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலிகை ரசாயனம். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு சில விஷயங்கள் நீங்கள் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாந்திரிகம் சம்மந்தமாகவே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த பத்மாவதி எச்சினியும் உங்களுக்கு சொல்லணும். சில விஷயங்கள் நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் இந்த பத்மாவதி எச்சினி நீங்கள் சித்தி எடுக்கிறதுனால. அதுக்கப்புறம் இதோட பூஜை வந்து உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 நாள் ஒரு மண்டலம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பூஜை பண்ணணும். டெய்லி 1008 உரு நீங்கள் போடணும் இந்த மந்திரத்தை வந்து. அதே மாதிரி இதுக்கு நீங்கள் நமக்கு நிவேதன பொருள், அதாவது படையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், பழம், தேங்காய், அதுக்கப்புறம் சுண்டல், நம்ம அவிச்சு கொஞ்சம் சுண்டல் வைக்கணும், வடை இதெல்லாம் வைக்கணும். அதே மாதிரி இதுதான் இதுக்கு உண்டான படையல். ஒரு தேங்காய் உடச்சி நீங்கள் பூஜை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இதை என்ன செவ்வரளி பூ, மற்ற பூ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. செவ்வரளி பூவால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். ஏதாவது அபிஷேகம் சொல்கிற பாருங்க, அர்ச்சனை பண்ணணும். நீங்கள் வந்து இப்படி நீங்கள் வச்சு நீங்கள் தூபதீபம் காட்டி நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா நைட்டு தான் பூஜை பண்ணி நீங்கள் பண்ணும்போது இந்த அம்மா வந்து எப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு மாதிரி, ஒரு 5 வயசு to 6 வயசில் இருக்க ஒரு பொண்ணு மாதிரி பாவாடை சட்டை போட்டுட்டு உங்கள் முன்னாடி இந்த அம்மா வந்து பிரசன்னமாவா. அந்த நேரத்தில் அந்த அம்மா கிட்ட நீங்கள் வாக்கு வாங்கிடணும். வாக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டாலும், எந்த நேரத்தில் எது கேட்டாலும் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த எச்சினி வந்து பயன்படும். அப்போ முதல்ல சொன்ன மாதிரி இந்த எல்லா விஷயங்களும் பயன்படும். இப்போ நீங்கள் வெளியூர் இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல வச்சு மந்திரம் சொல்லி அழைச்சாலும் வரும் இந்த எச்சினி வந்து. இப்போ இந்த எச்சினி உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை வந்து நான் உங்களுக்கு எந்த முறைப்படியும் கொடுப்பேன், இல்லை குடும்ப முறைப்படி நான் கொடுப்பேன். உங்களுக்கு வந்து எந்த முறைப்படி உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான இப்போ எந்திரம் மூலம்னா எந்திரம்னா கொடுவேன். அப்படி நமக்கு எது வேணுமோ அது கொடுத்துட்டு இந்த எச்சினிக்கு பத்மாவதி எச்சினிக்கு உண்டான தாயத்து தனியாக, மை எச்சினி வசியமை தனியாக கொடுத்துருவோம். ருத்ராட்ச மாலை உங்களுக்கு தனியாக கழுத்தில் போடுறதுக்கு, நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு படிக மாலை எல்லாமே உரியேற்றி நீங்கள் அந்த எச்சினை ஆவாகனம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆயிடும். தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க, உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தரேன். நன்றி, வணக்கம்.